வாழ வேண்டிய வயசுல இவங்க ரெண்டு பேருமே உயிரோடவே இல்லை. அதுக்கான காரணம் கேட்டால் தான் பல பேரையும் கொந்தளிக்க வச்சிருக்கு. தெலுங்கானா மாநிலம் நல்லகொண்டா மாவட்டம் சேர்ந்தவர் தான் 26 வயதாகிற நாகேஷ். இவருக்கு 2020 மமதா என்ற பொண்ணு கூட மேரேஜ் ஆயிருக்கு. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தனுக்கு 5 வயசு, இன்னொரு குழந்தை பிறந்து 5 மாசம் தான் ஆகுது. இந்த நாகேஷ் மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே 42 வயசான சுஜாதா என்பவரோட கள்ள தொடர்புல இருந்திருக்காங்க. இந்த சுஜாதாவோட கணவர் இறந்துட்டதுனால இவங்க தனியா தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் சுஜாதாவுடன் கள்ளக்காதலை கைவிட சொல்லி 2 பேருமே மமதா கண்டிச்சு பேசியிருக்காங்க. இதுக்காக ஊர் முன்னாடியெல்லாம் வச்சு பஞ்சாயத்தெல்லாம் பேசி அவங்களோட கள்ளக்காதலை பிரிச்சு விட்டுருக்காங்க. இதனால சுஜாதா கடுமையான கோபத்துல இருந்திருக்காங்க. மமதா இருக்கவரே நம்முடைய கள்ளக்காதலை தொடர முடியாதுன்னு இப்ப ரீசண்டா சனிக்கிழமை கையில பெட்ரோலுக்கேன்னு மிளகா பொடின்னு கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாகேஷோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்த டைம்ல அந்த 5 வயசு பையனும் நாகேஷும் வீட்டுல இல்ல. மமதா தன்னோட 5 மாச குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப சுஜாதா அவங்க கையில வச்சிருந்த பெட்ரோலை அவங்க 2 பேர் மேலே ஊத்திட்டு தீய பத்த வச்சுட்டு அங்கிருந்து ஓடி தப்பிச்சிட்டாங்க. மமதா கத்தி கூச்சல் போட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருந்த அவங்க எல்லாம் வந்து தீய அணைச்சு அவங்க 2 பேரையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே காப்பாற்ற முடியாம இறந்துட்டாங்க. நமக்கு தான் 42 வயசாச்சு, பாதி வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே, அந்த பொண்ணுக்கு 25 வயசு தானே ஆகுது, வாழ வேண்டிய பொண்ணு தானேன்னு கொஞ்சம் கூட நினைக்காம யாராச்சும் இப்படி ஒரு கேவலமான வேலை பார்ப்பாங்களா? வர வர நம்ம நாட்டுல கள்ள தொடர்பு இந்த மாதிரி கேஸுங்க நிறைய வருது. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.